இந்த படம் முடிஞ்ச பிறகு அதுக்கான அங்கீகாரம் எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வரல. இந்த பர்டிகுலர் சீன் எடுக்கும்போது எனக்கு இப்படி தான் எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. சரி அப்போது பாயிண்ட்டை கட்டிவிடு அப்படின்னாரு. சார் அப்படின்னு சட்டி போட்டிருக்கல அப்படின்னு. உடம்புல இதெல்லாம் வந்து பிளட்டெலாம் இருக்கும்ல, அந்த பிளட்டெல்லாம் டயரால் அடித்தார். சூப்பராக பண்ணேன் அப்படின்னாரு. அது எனக்கு பெரிய அவர் அந்த கெட்ட வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் எனக்கு அவார்டுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டேலேருந்து சிங்க்கு, மாமா மச்சான் சிங்க்கு, ஏய் சொல்கிறா மாமா சொல்கிறா மச்சான், அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு டேலேருந்து. அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ வீட்டில் வச்சு டெய்லி ஊதுபத்தி காமிக்கிறேங்க நான். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துட்டார். ஸ்கூலில் வந்து அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னால் நான் டென்ஷன் ஆவேன்னு சொல்லி அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து பில்லா படத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்கா, அப்பா உன்னை வந்து பில்லா படம் பார்க்க கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் நான் ஹாஸ்பிட்டல் நிற்க வச்சாங்க. நான் ஹாஸ்பிட்டல் என்ன எங்கே கூப்பிட்டு வந்து, இல்லை அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். சரி பில்லா என்னாச்சு, என்ன பில்லா படம் என்னாச்சு? வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இந்த ஒரு ஃபீல்டில் கிராஸ் பண்ணியிருக்கிற பர்சன் தான் நேஷ்னல் அவார்ட் வின்னர் கலைமாமணி அபிஷேக் சங்கர் சார் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரானேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சேம் ஹியர். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு 30 வருஷத்தை கிராஸ் பண்ணியாச்சு. அதாவது மும்பையிலேருந்து இங்கே வந்து நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு இப்போது இந்த ஒரு இடத்துக்கு 30 வருஷங்கள் கடந்து வரும்போது எப்படி இருக்குது? ஸோ இந்த 30 வருஷம் காலங்களில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்களை இழந்திருக்கேன், நிறைய அடிகளை பார்த்துருக்கேன், நிறைய தோல்விகளை பார்த்துருக்கேன், கொஞ்சம் வெற்றிகளை பார்த்துருக்கேன். ஸோ பட் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸுமே இல்லை. எல்லாமே வந்து அந்த நேரத்தில் தோணும். பட் திரும்பி பார்க்கணுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த திரும்பி பார்க்குற பழக்கம் எனக்கு பெருசாக இல்லை. இல்லை திரும்பி பார்த்தா நிறைய கசப்புகள் இருக்கும், திரும்பி பார்த்தா நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் இருக்கும், திரும்பி பார்த்தா நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும். அது நமக்கு தேவையில்லையே, முன்னாடி பார்ப்போம், முன்னாடி பார்த்து அப்படியே போயிட்டுருப்போங்கிறது தான். ஸோ ஐ டோன்ட் லுக் பேக். பட் எஸ் 30 இயர்ஸ் நான் கடந்து வந்திருக்கேங்கிறது வந்து அதுக்கு பெரிய காரணம் வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங், ரெண்டாவது மக்களோட அன்பு, மூணாவது ஐ எம் ஆல்வேஸ் வெரி சின்சியர் டு மை ஒர்க். இது 3 தான் என்னை கடைப்பிடிச்சிருக்கு. அதில் பெரிய பங்கு வந்து கடவுளுக்கும் மக்களுக்கும் தான் நான் நன்றி சொல்லுவோம். கண்டிப்பாக சார். அதான் சொன்னேனே, நாங்கள் பார்க்கும்போது திரும்பி பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நீங்கள் பண்ண வெற்றிகளுக்கான இது இருந்தது. அது பின்னாடி உங்களுக்கு பல கதைகள் இருந்திருக்கும். ஸோ அந்த கதைகளை தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். இதில் என்கிட்ட ஒரு சில ஸ்க்ரீன் கிராப்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அதை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருதோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லுங்கள். ஷூர். இந்த அதாவது இந்த படம் பொறுத்த வரைக்கும் வாயை மூடி பேசவும் எனக்கு வந்து இந்த படத்தில் பர்சனலாகவே இந்த படம் ஒரு கனெக்டட் படமாக இருந்தது. அதில் உங்களுடைய ரோல்ங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ப்ராமினெண்ட்டாக ஒரு ஒர்க்காலிக்காக இருக்கிற ஒரு ரோலாக இருந்திருக்கு. ரியல் லைஃப்பில் சொல்லுங்கள், அண்ட் இந்த படம் பற்றியும் சொல்லுங்கள். நான் ரியல் லைஃப்பில் பயங்கர ஒர்க்கஹாலிக். ஓகே. ஒர்க்கஹாலிக். ஏன்னா எனக்கு வந்து நான் எப்போவுமே ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னாக்கா எனக்கு அது பெய்டு ஹாலிடே. இப்போ நான் அந்த இன்டர்வியூ கொடுக்குறேன்னா அது வந்து முழுமையாக ரசித்து கொடுப்பேன். ஏனோ தானோன்னு எதுவுமே பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒர்க்கே எனக்கு அப்படி தான், ஒர்க் எத்திக்ஸுங்கிறது அப்படி தான். வாயமூடி பேசவும் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஆக்சிடென்டலாக வந்த படம்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ ஆடிஷன்ஸ்லாம் கிடையாது. இப்போ தான் எல்லாத்துக்கும் ஆடிஷன் பண்ணுறாங்க. இன்டர்வியூக்கு இப்போலாம் ஆடிஷன் கேட்குறாங்க. சார் நீங்கள் முன்னாடி பண்ண இன்டர்வியூ ஏதாவது அனுப்புங்கன்றாங்க. அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. பட் வாயமூடி பேசுவது பாலாஜி மோகன் சார் வந்து எங்கிட்ட பேசினார். பேசி கதை சொன்னார். எனக்கு நான் இடையில் டெலிவிஷன் விட்டுருந்தேன் 15 இயர்ஸ். நான் படம் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அப்போது படங்கள் நான் செலக்ட் பண்ணுறது ரொம்ப சூஸியாக இருப்பேன். வருஷத்துக்கு 1 படம் 2 படம் வரும். நான் தலைவர் கிடையாது, ரஜினி சார் கிடையாது. வருஷத்துக்கு 1 படம் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி நிறைய படத்தை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். எவ்ரி வீக் ஒரு படத்தை நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் கேள்வி கேட்பேன். அப்போ வாய்மொழி பேசவும் சொல்லும்போது பாலாஜி மோகன் சார் சொன்னார், மதுபாலா மறுபடியும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வராங்க, ரோஜாவோட மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு பேரா பண்ணணும். நான் சார் அவங்களுக்கு பேரா பண்ணணும், சந்தோஷம் சார். அவங்க ரிட்டர்ன் வராங்கன்னா அவங்களுக்கு கேரக்டர் பெருசாக இருக்கும், நான் என்ன சார் பண்ணுறேன்னு. அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார் நான் என்ன கேட்குறேன்னு.
சார் நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டர் மட்டும் இல்லை, நசரியாவுக்கு ஃபாதர் மட்டும் இல்லை சார், அந்த கதைக்கு அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டருக்கு. அதே மாதிரி ஃபாதர் டாட்டருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி ஒரு மொத்தமாக 4 சீனோ 5 சீனோ வரும் அந்த படத்தில். என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது தமிழ் வருஷன் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்படி தான் சம்பளம் பேசுனாங்க. இதெல்லாம் நான் ரொம்ப நேர்மையாக பேசுகிறவன். வைநாட் ஸ்டுடியோஸ் தான் ப்ரொடியூசர்ஸு. அங்கே போனால் சார் இப்போ அடுத்தது மலையாளத்துக்கு ரெடி. நான் சொன்னேன் மலையாளமா அப்படின்னு. மலையாளமும் நீங்கள் தானே சார் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட மேனேஜர் பேசலையா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை சார், சம்பளத்தை பற்றி இல்லை, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை, நான் ப்ரிப்பேர் ஆகணும், நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட், நான் வந்து ப்ராம்ப்ட் வாங்குகிற ஆர்டிஸ்ட் அப்போது கிடையாது, இப்போது ஆகிட்டேன், வேறு வழி இல்லாமல் ஆகிட்டேன். பட் நான் சொன்னேன் எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுங்க சார், நான் மலையாளத்தை வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ்லையோ ஹிந்திலேயோ ரெடி ஆகிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஐ டுக் டைம். அதே செட்டப்பு, அதே வந்து பெட்டியை திறப்பேன், ஊருக்கு கிளம்புவேன், மதுபாலா மேடம் வருவாங்க, நான் பேசுவேன் அவுட் போயிடுவேன். அதுக்கப்புறம் நசரியாவோட பேசுகிற சீன் பெரிய சீன், அது காரில் எங்களோட இன்ட்ராக்ஷன் பெரிய சீன். அது பெரிய கொடுமை என்னென்னா ஃபுல்லாக வண்டியை சுற்றி கருப்பு துணி போட்டாங்க, கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்கு, எனக்கு ரோடே தெரியல, அண்ட் ஐ எம் டிரைவிங் அண்ட் நசரியா சிட்டிங் பிசைட் மீ அண்ட் தெர் இஸ் நோ ப்ராம்ப்ட். ஆக்சுவலி அந்த லைவ் சீக் அந்த கான்வர்சேஷனில் லாங்காக போகும். அவ்வளோ கான்ஷியஸாக வண்டியும் ஓட்டணும், ஆக்சிடெண்ட்டும் ஆகக்கூடாது, கேமராவும் இருக்குது, டைலாகும் முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருந்தது. பட் இது எல்லாத்துலேயும் என்ன அப்படின்னா, இந்த படம் முடிஞ்ச பிறகு அதுக்கான அங்கீகாரம் எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வரல, இல்லை டைரக்டர்லேருந்து வரல பெருசாக. அது எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. தே ட்ரீட்டட் மீ அஸ் ஜஸ்ட் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட், ஒன் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது. துப்பறிவாளன் துப்பறிவாளன் வந்து மிஷ்கின் சார் நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன், ஜப்பான் குறிஞ்சின்னு ஒருத்தர். அவர் வந்தார், மிஷ்கின் சாரும் நானும் பேசிகிட்டே இருந்தோம். அப்போ அவர் திடீர்னு வந்து எனக்கு ஜப்பான் வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ குறிஞ்சிங்கிற நண்பர் வந்து அவர் வந்து என்கிட்ட டார்லிங் ஜப்பான் வரணுங்கிறாரு, நீங்கள் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டார். ஸோ அடுத்த வாரம் போய் நான் மிஷ்கின் சார்கிட்ட சொல்கிறேன், சார் உங்களை ஜப்பான் கூப்பிட்றாங்க, நம்ம 2 பேரும் போய்ட்டு. என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா? ஆமாம் சார், நீங்கள் வரீங்கனாக்க உங்கள் பாஸ்போர்ட் கொடுங்க, நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் போய் இறங்கினதும் மிஷ்கின் சார் இறங்கினார், ஃப்ளைட்டு விட்டு இறங்கினார், சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார் ஜப்பானுக்கு. இது புத்தரோட தேசம், குரோசவாவோட தேசம் அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 1 வீக் 10 days வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். நான் குரோசவா கிரேவுக்கெலாம் போனோம், போய் தேடி கண்டுபிடிச்சி போய் பார்த்து அதெல்லாம் வந்தோம். ஸோ வரும்போது அவர் வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்லிகிட்டு இருந்தார். ஹாங்காங் ஏர்போர்ட்டில் 4 hours பிரேக் இருந்து அவர் கதை எழுதிட்டு, இந்த கதையில் வந்து நான் பாடுவேங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அவர் சொன்னார், பாடுற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அபிஷேக், அது நீ பண்ணிவிடு அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் சூப்பர் சார், கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வந்துட்டேன். வந்து இறங்கினது பார்த்தா வேறு படம் அனௌன்ஸ்மெண்ட் வருது, துப்பறிவாளன் விஷால் மிஷ்கின் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நான் என்னடா நம்மக்கிட்ட வேறு கதை சொன்னார், இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சாரை போய் நான் பார்க்குறேன். அப்போ சாரை பார்த்தாக்கா யோசிச்சுட்டு, சரி இதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்ட்டார். அப்படி தான் துப்பறிவாளன் வந்தது. துப்பறிவாளன் த்ரூ அவுட்டாகவே நான் சும்மா அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் இருப்பேன். ப்ரீ கிளைமேக்ஸில் தான் அந்த கேரக்டரே ஓப்பன் ஆகும். திவ்யா அப்படிங்கிற கோ டைரக்டர் வந்து லைன்ஸு கொடுத்துட்டு, ரெடி ஆகிடுங்க சார், ஈவினிங் தான் வரும் உங்களுக்கு அப்படின்ட்டார். ஈவினிங் 6 மணிக்கு ஷூட் அது ஆரம்பிச்சது. 2 மணி வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்தாங்க. பட் நான் அந்த மூடுலேயே இருந்துட்டேன். நான் சொன்னேன், என்கிட்ட யாரும் பேசாதீங்க சார், யாரும் என் பக்கம் வராதிங்க, இந்த தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்கெல்லாம் சொல்லாதீங்க, அப்படியே சொல்லி இப்படி கட்டி வச்சிட்டாங்க. எனக்கு இப்போ இந்த கை வந்து எனக்கு ஷோல்டர் அப்போலேருந்து ப்ராப்ளம். ஒரு 4 hours இப்படியே கட்டி நின்றுட்டு இருந்தேன், அந்த கட்டை கழட்டாமல். அது ஷார்ட் முடிச்ச அப்புறம் தான் இறக்குறேன். அப்போ தான் எனக்கு இது தெரியுது என்ன நடந்திருக்குன்னு. இன்னி வரைக்கும் இது நடந்துகிட்ருக்கு. அப்போ அது முடித்த அப்புறம் என் கால் அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு நல்ல வார்த்தை சொல்லி, சூப்பராக பண்ணேன் அப்படின்னாரு. அது எனக்கு பெரிய ஒரு, அவர் அந்த கெட்ட வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுதான் எனக்கு அவார்டுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் டிட் யூ ஹேட் எனி ஹெசிடேஷன் சார்? இப்போது அந்த டைம்லேயே நியர்லி ஒரு 19-20 years கிராஸ் பண்ணியாச்சுங்கும்போது டிட் யூ ஹேட் எனி ஹெசிடேஷன், இந்த மாதிரி ஒரு சீன் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஹெசிடேஷன்ஸ் இருந்து? இல்லை, நான் வந்து ஒரு நாடகக்காரன். இந்த பர்டிகுலர் சீன் எடுக்கும்போது எனக்கு இப்படி தான் எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஓகே, நான் போய் நின்று ரெடியா அபி அப்படின்னாரு. ரெடி சார் அப்படின்னேன். எல்லாம் மொத்தம் ஒரே டேக்கில் போயிடுவாடா அப்படின்னாரு. நான் போயிடுவேன் சார், எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன ஆங்கிள்ஸ் கட் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நான் லைன்ஸோட ரெடியாக இருக்கேன் அப்படின்னேன். சரி அப்போது பாயிண்ட்டை கட்டிவிடு அப்படின்னாரு. சார் அப்படின்னேன். ஜட்டி போட்டிருக்கேல்ல அப்படின்னாரு. ஆமாம் சார். என்ன கலர் ஜட்டி அப்படின்னாரு. நான் பார்த்துட்டேன் சார், கருப்பு கலர் ஜட்டி. அப்படியே போய் நில்லு அப்படின்ட்டார். அது பண்ணும்போது எனக்கு நான் யோசிக்கவே இல்லை.
அவர் அது பண்ணுறாருன்னா அதில் ஒரு காரணம் இருக்குன்னு இருக்குல்ல. அப்போ நான் அதுக்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த உடம்புலலாம் இதெல்லாம் வந்து பிளட்டுலாம் இருக்கும்ல, அந்த ஆமா. பிளட்டெல்லாம் டயரால் அடிச்சார் அவர். அதாவது அந்த பிளட் இப்படி பூசினா அது வேற மாதிரி இருக்கும். டயர் மார்க்ஸோட போடும்போது அது வேற மாதிரி இருக்கும். ஆமா. ஸோ அவர் வந்து அந்த டயரில் பிளட்டை போட்டு அடிச்சார் அப்படி. அந்த ஃபீல் அப்போ தான் வரும். அந்த அந்த அது அப்படியே மார்க்ஸ தெரியும். ஆக்சுவலி தெரியும். மார்க்ஸ். அதெல்லாம் பண்ணார். ஸோ அதுக்குள்ளேயே ஒரு ஜோனுக்கு நான் போயிட்டேன். அதனால் எனக்கு இது ப்ராப்ளமே இல்லை. ஆ இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் ஆக்சுவலி. நான் அப்போ காலிவுட் கோட் பண்ணிட்டு இருந்த நேரம், சார் என்ன சொல்லிட்டாரு, நான் ஜெயா டிவிக்கு வரமாட்டேன், நீங்கள் எல்டாம்ஸ் ரோடு ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எல்டாம்ஸ் ரோடு ஆஃபீஸில் அது ஷூட் பண்ணோம் நாங்கள். சண்டே எபிசோடு, அடுத்த ஃப்ரைடே படம் ரிலீஸு. சி த டைமிங், வெட்னஸ்டே சண்டே எபிசோட், அடுத்த ஃப்ரைடே படம் ரிலீஸு. வெட்னஸ்டே ஷூட் பண்ணுறேன், ஃப்ரைடே படம் பேன் பண்ணுறாங்க. அப்போ வந்து அம்மா தான் இருக்காங்க. ஆமா ஆச்சு. அந்த ஒரு பிரச்சனை வேற. நான் வந்து ஜெயா டிவிலேருந்து போயிருக்கேன். எனக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, அந்த படத்தை போய் கவர் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே. ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். பட் நான் கமல் சாரை பார்த்தேன், நான் கமல் சாரோட பேசினேன், நான் விஸ்வரூபம்ங்கிற ஒரு பதிவுக்குள்ளே நான் போயிட்டேன். அடுத்த என் நண்பன் ஃபஸ்ட்டு டேலேருந்து சிங்க்கு, மாமா மச்சான் சிங்க்கு, ஏய் சொல்கிறா மாமா சொல்கிறா மச்சான், அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு டேலேருந்து. அப்போ டெய்லி ஆஃபீஸ் தான் இருப்போம். மத்தியானம் ஆச்சுன்னா ஆஃபீஸு, ஈவினிங் ஆச்சுன்னா ஆஃபீஸு, ஷூட்டிங் இல்லைனாலும் ஆஃபீஸு. அப்போ டெலிவிஷன் இல்லாமல் பண்ணாமல் இருந்த காலகட்டம். எனக்கும் போகிறதுக்கு ஒரு இடம் வேணும்னா, நானும் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறதுக்கு. வீட்டில் இருந்தால் மரியாதை இருக்காது பிரதர், நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. செம்ம பர்ஃபார்மருங்க அவன். அவனுக்கு கரெக்டான வாய்ப்புகள் கிடைக்கலங்கிற வருத்தம் எனக்கு எப்போவுமே இருந்தது. அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அப்படியே திடீர்னு ஐ ஃபெல்ட் லாஸ்ட். ஐ எம் நாட் சீயிங் ஹிம். தினமும் பார்க்கல அவனை, தினமும் பேசலை, தினமும் அதெல்லாம் இல்லை. பட் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு 2 வருஷம் வாழ்ந்தேன் அவன் கூட. அதெல்லாம் அடிக்குது 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 அடிக்குது. சேட்பட்டில் மனோஜ் இருக்கான்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். மனோஜ் வந்து சேட்பட்டில் வீட்டில் இருக்காங்கன்னாங்க. நான் அடுத்த நாள் காலையில் தான் போனாக்கா அங்கே இல்லை, என் வீட்டு பக்கத்துக்கு ஷிஃப்ட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. மறுபடியும் நான் வந்தால் நிறைய க்ரௌட் இருந்தது. பாரதிராஜ் சாரை பார்த்து பேசினேன். எனக்கு அவனை அப்படி பார்க்க முடியல. எழுந்து வந்துடுவானோ அப்படின்னு. ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு 2-3 லாஸ் ஆச்சு. மனோஜ் போனால், அப்புறம் ஸ்டான்லி சார், டைரக்டர் ஸ்டான்லி ரொம்ப க்ளோஸ் எனக்கு, ரொம்ப க்ளோஸ். அவர் இறந்தார். ஏன்னா ஏன்னோ பட் தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ். அண்ட் திஸ் ஒன் அது மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். February 24 என் பிறந்தநாள். திடீர்னு எனக்கு தோணுது, ஒரு 21ஆம் தேதி 22ஆம் தேதி தோணுது, இந்த மாதிரி சாரை பார்த்து ஒரு ஸ்டில் எடுத்தால் என்ன அப்படின்னு தோணுது. சரி யாரை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை விடல. யார்கிட்ட இருக்கிற, இல்லை பிரதர், இல்லை மச்சி, இதே சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு கரெக்டான ஒரு ரூட்டு பிடிச்சி அவர்கிட்ட போய் நியூஸ் சேர்ந்துருச்சு, இந்த மாதிரி இவரோட பர்த்டே, உங்களை வந்து பார்க்கணுங்கிறாரு. அது 22ஆம் தேதி ஈவினிங்குள்ளேயே அந்த நியூஸ் அவருக்கு போயிடுச்சு. அப்புறம் எனக்கு என்ன சொன்னாங்கனாக்கா, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார் அப்படின்னாங்க. 23ஆம் தேதி ஈவினிங் எனக்கு சார் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு. சுபையண்ணன்னு இருக்கு, சுபையண்ணன் ஃபோன் பண்ணி, நாளைக்கு 10 மணிக்கு உங்களை சார் வர சொல்லிட்டாரு அப்படின்னா. அவர் எனக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணுறச்சு மணி 7 மணி இருக்கும். எனக்கு வந்து இது நிஜமா, இது போதையா, கனவா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா எனக்கு சினிமா அப்படின்னா எனக்கு தலைவர் தான், சினிமா அப்படின்னா எனக்கு அமிதாப் பச்சன் தான். அந்த மாதிரி நான் இப்போவும் இருக்கேன். ஒருத்தன் ஒரு நாளைக்கு 4 ஷோ படம் பார்ப்பானா, நான் பார்ப்பேன். அவரோட படம் ரிலீஸ் அன்னைக்கு நான் ஷூட்டிங் டேட் கொடுக்க மாட்டேன், இப்போவும் கொடுக்க மாட்டேன். முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா ஷூட்டிங் டேட் கொடுக்க மாட்டேன். அது படமாக இருந்தாலும் சரி, டப்பிங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவ்வளோ வெறியன் நான், வெறியன். அப்போ அவரை பார்க்கணுங்கிறது நைட்டு தூக்கம் இல்லை. அவன் பையன் வந்து கேட்குறேன், என்னப்பா, அவன் கேட்குறேன், நான் வரட்டுமா? நான் சத்தியமாக தெரில, நானே போகிறேன், யாரையாவது கூப்பிட்டு போகலாமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி கூப்பிட்டு போயிருக்கலாம், அவர் அந்த மாதிரி தாங்கிறது. பட் எனக்கு அது தோணலை அந்த நேரத்தில். காலையில் எழுந்துட்டேன், காலையில் எழுந்து பூஜைலாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஃபோன் மேலே ஃபோன், பர்த்டே நிறைய பேருக்கு தெரியும், அதனால் ஃபோன்லாம் வந்துட்டுருக்கு. எனக்கு வந்து ஐயோ பார்க்கணுமே, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குற ஃபீல், ஒரு லவ்வரை பார்க்குற ஃபீலு. நான் 8:30 மணிக்கெலாம் 7:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து.
வீட்டில் கிளம்பி போய் போனால் 9 மணிக்கு அவர் வீட்டு வாசல்ல நிற்கிறேன். ஆனால் நம்ம டைம் பஞ்சுவல்ல, நம்ம சீக்கிரம் வரக்கூடாதுல்ல. 9லேருந்து 10 மணி அப்படியே இந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கேன். இங்கே தான் அந்த மனுஷன் இருக்கார், இங்கே தான் நடப்பார், இங்கே தான் அவர் யோசிப்பாரோ, இங்கே தான் சிகரெட் இதெல்லாம் பண்ண நினச்சி என்னெல்லாமோ வருது மைண்டில். அப்புறம் 9:50 ஆச்சு. நான் சொன்னேன் இதுக்கு மேலே முடியல, போயிடலாம் உள்ள சொல்லி உள்ளே போனால் கரெக்டாக 10 மணிக்கு சார் வர. ஆமாங்க ஹாப்பி பர்த்டே. அப்புறம் பேசினார், கொஞ்சம் நேரம் பேசினார், ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பேசினார். பேசிவிட்டு அவருக்கு சால்வை போட்டேன். உங்கள் பர்த்டேக்கு நான் தானே போடணும் அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் போட்டுங்க, நீங்கள் எனக்கு கடவுள், நீங்கள் எனக்கு உம்மாச்சி, நீங்கள் தெய்வம் நான் சொல்லி அப்புறம் நான் ஐ ரீட். ஸோ ஐ ப்ரெசென்டட் ஹிம் வித் அ புக். ஓம் சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த 10 மினிட்ஸ் பிளிஸ் அவ்வளோதான், முடிஞ்சது இல்லை. அதாவது யாரை பார்த்து நம்ம வளர்ந்து, யாரை பார்த்து அந்த மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. அமிதாப் பச்சனை பார்த்து கதை சொல்லிட்டேன், அமிதாப் பச்சன் சாரை பார்த்து கதை சொல்லிட்டேன், ரஜினி சாரை பார்த்து புக்கு கொடுத்துட்டேன், கவாஸ்கரோட ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இது கம்ப்ளீஷனோ அப்படின்னு தோணுது எனக்கு. நான் இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ வீட்டில் வச்சு டெய்லி ஊதுபத்தி காமிக்கிறேங்க நான். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துட்டார். ஸ்கூலில் வந்து அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னால் நான் டென்ஷன் ஆவேன்னு சொல்லி அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து பில்லா படத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்கான், அப்பா உன்னை வந்து பில்லா படம் பார்க்க கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் நான் ஹாஸ்பிட்டல் நிற்க வச்சாங்க. நான் ஹாஸ்பிட்டல் என்ன எங்கே கூப்பிட்டு வந்து, இல்லை அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். சரி பில்லா என்னாச்சுன்னேன் நான். பில்லா படம் என்னாச்சு? ஏய் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. நான் சொன்னேன் இல்லைங்க நீங்கள் ஸ்கூல்லேருந்து என்கிட்ட என்ன சொல்லிட்டு பில்லா படம் டிக்கெட்டு தானே சொன்னீங்க, இப்போ நான் பில்லா பார்க்கணுங்க அப்படின்ட்டு நான் பில்லா படம் பார்க்க போயிட்டேங்க. இப்போ இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது அவரை பற்றி? அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பிரானேஷ். கீப் ஃபோக்கஸிங், கீப் ஒர்க்கிங், லவ் பண்ணுங்கள் வேலையை.